ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 46ஐ 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசியது. ஆதியாகமம் 46 1 முதல் 4. பகுதி 2, யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு எகிப்திற்கு புறப்பட்டது. ஆதியாகமம் 46 5 முதல் 28. பகுதி 3, யோசேப்பு யாக்கோபை சந்தித்தது. ஆதியாகமம் 46 29 முதல் 34. பகுதி 1, தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசியது. பகுதி 2, யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு எகிப்துக்கு புறப்பட்டது. இப்ப எல்லாரும் கானான்ல இருந்து எகிப்துக்கு போறாங்க. போறப்ப யாக்கோபினுடைய முழு குடும்பமும் கிளம்புறது. யோசேப்பு எகிப்துல இருக்கிறான். யோசேப்பு எகிப்துல இருக்கிற காலகட்டத்திலேயே யாக்கோபுடைய குமாரர்கள், பிள்ளைகளின் பிள்ளைங்க எல்லாம் சேர்த்தா ஒரு 70 பேர். இந்த அதிகாரம் பெயர்களை திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனா இவ ஒவ்வொன்றும் வருஷப்படுத்தி கரெக்டா எண்ணிக்கையோட சொல்லுது. இப்போ இந்த 28ஆம் வசனம் வரைக்கும் இதுல இருக்கிற பெயர்கள், பட்டியல், எண்ணிக்கை எல்லாத்தையும் பார்க்க போறோம். யாக்கோபின் குமாரர் 11 பேர், யாக்கோபின் குமாரத்தி ஒருத்தி, யாக்கோபின் பேர பிள்ளைகள் 50, யாக்கோபின் பேரனது பிள்ளைகள் 4, அதாவது கொள்ளு பேரன்க 4, ஆக மொத்தம் 66. இப்போ 26ஆம் வசனம் படிங்க. 46 26. யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப பிறப்பாய் இருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லோரும் 66 பேர். 66 பேர். 27ஆம் வசனம், யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். எப்படி? அங்க 66 சொல்லுது, இங்க 70 சொல்லுது. 66க்கும் 70க்கும் எவ்வளவு வித்தியாசம்? சோ கவனிங்க, இவற்றுடன் யாக்கோபு, யோசேப்பு, யோசேப்பின் குமாரர் மனாசே, எப்ராயிம் இவர்களை சேர்த்தா 4 பேர். எது? 66 முதல்ல சொல்லிருச்சு, அப்புறம் 70 சொல்லுது. 66 70, யாக்கோபு, யோசேப்பு, மனாசே, எப்ராயிம் 4 பேரை சேர்த்தா யாக்கோபின் குடும்பத்தார் 33 16 14 7 மொத்தம் 70 பேர். ஆதியாகமம் 46 27, யாத்திராகம் 1 5. இங்க சொல்லிருச்சு இல்ல? இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. எங்க? இந்த எண்ணிக்கையில். இப்ப அப்போஸ்தல நடபடிகளுக்கு வாங்க. 7ஆம் அதிகாரம். இது ஸ்தேவானுடைய பிரசங்கம். ஸ்தேவான் இந்த சரித்திரத்தை அப்படியே பிரசங்கமா பண்றாரு. இப்ப கவனிங்க, 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் கவனிக்கணும், படிக்கலாம். பின்பு எகிப்து, கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். எப்படி? இங்க 75 இருக்குது, அங்க 70 இருக்குது. இப்ப இங்க ஒரு பிரச்சனை. இதை எப்படி தீக்கலாம், இல்ல இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. லிசன், இதுல இன்னொரு கவனம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இதுல இன்னொன்னு,
இந்த ஹிஸ்டரி முதல்ல கானான்ல இருந்து சொல்லிட்டு அப்புறம் எகிப்துல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கவனிங்க, 46:8 46:8 எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்கள் ஆவன. வெயிட், கானானிலிருந்து எகிப்துக்கு போன அப்படின்னா அது அர்த்தம் வேற. கானானிலிருந்து எகிப்துக்கு வந்த அப்படின்னு சொல்றப்போ கொஞ்சம் அர்த்தம் மாறுது. அதாவது இப்போ எகிப்திலிருந்து பார்க்கப்படுது, கானானிலிருந்து எகிப்துக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த லிஸ்ட இப்போ எகிப்துக்குள்ள வந்தவங்களுடைய கணக்குகளை, கிளம்பினவங்களை அப்படி சொல்லுது. ஒரு பக்கம் கானான்ல இருந்து புறப்படுறவங்க, இன்னொரு பக்கம் எகிப்துல உள்ள வரவங்க அப்படின்னு ஒரு பார்வை. முதல்ல இந்த 70க்கும் 75க்கும் இருக்கிற குறிப்புகளை கவனிக்கணும். அதுல சில குறிப்புகளை பார்ப்போம். குறிப்பு 1, இப்பட்டியலை பற்றி சில குறிப்புகள். நம்பர் 1, யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப பிறப்பாய் இருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர் என்று ஆதியாகமம் 46:26 சொல்லுகிறது. இப்ப வாசிங்க 46:26. யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர இந்த லிஸ்ட்ல ஆண்கள் பெயர்களும் குமாரரின் பெயர்களும் தான் இருக்குது. மனைவிகள் பெயர் இன்க்ளூட் ஆகல. அத சொல்லுது, மனைவிகள் பெயர் தவிர வந்தாங்க. அப்புறம் அவனுடைய கர்ப்ப பிறப்பாய் இருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லோரும் 66 பேர். அப்போ இதுல சில மனைவிகளை கணக்குல எடுக்கல. இப்போ ஆண்களை கணக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்களுடைய பட்டியல், பெயர் பட்டியல் இருக்குது. இதுல மனைவிகளை சேர்க்கல அப்படின்னு இருக்குது. பின் குறிப்பு என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு இருந்த 4 மனைவிகள்ல 2 மனைவிகள் இறந்துட்டாங்க. யூதாவின் மனைவி இறந்துட்டா, சூவா இறந்துட்டா. நம்பர் 2, யோசேப்பு எகிப்திற்கு ஏற்கனவே சென்று விட்டவன். அங்கே அவனுக்கு பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குமாரர் 70 பேர் என்று ஆதியாகமம் 46:27 கூறுகிறது. ஆக கானானில் இருந்து வந்த 66 பேரோடு எகிப்தில் பிறந்த யோசேப்பின் குமாரர் 2 பேரையும் சேர்த்தா மொத்தம் 68. 70க்கு 68க்கு பார்த்தா 2 குறையுது. இந்த 2 பேரும் ஒருவேளை யாக்கோபின் 2 மனைவிகளை சேர்த்திருந்தால் அது 70 என்று கணக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு குறிப்பு சொல்லுது. குறிப்பு 3, இந்த பட்டியல்ல யாக்கோபு தன் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் தன் குமாரரின் குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 46:7. ஆனால் இந்த பட்டியலில் தீனால் என்ற யாக்கோபின் குமாரத்தையும் 46:15 செராக்கு என்னும் யாக்கோபின் பேத்தியும் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஹோல் பட்டியல்ல 2 ஃபீமேல் பேர் தான் இருக்குது. இது குறிப்பு 3. நம்பர் 4, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவான் நீண்ட செய்தியை குறிப்பிடுகிறது. இதில் யாக்கோபின் குடும்பத்தார் 75 பேர் எகிப்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போஸ்தலர் 7:14. அப்படியானால் ஆதியாகமம் 46:27 எகிப்துக்கு சென்றவர்கள் 70 பேர் என்றும் அப்போஸ்தலர் 7:14 எகிப்துக்கு சென்றவர்கள் 75 பேர் என்றும் இருக்கிறது. ஆக இந்த எண்ணிக்கையில் மாற்றம் வந்தது எப்படி? சரி, நம்பர் 5, ரீசன், காரணம் என்ன? ஒரு காரணம், புதிய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்படாமல் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கவனிக்கணும், செப்டுவஜன் கிரேக்க மொழியில் இருந்தது, கையாளப்படுவத சில மாற்றங்கள் இருப்பதை காண முடிகிறது. ஸ்தேவான் 75 என்று குறிப்பிட்டதற்கு காரணம்
யாக்கோபின் குமாரரின் மனைவிகளை கணக்குல சேர்த்திருக்கலாம். ஏற்கனவே இந்த யாக்கோபின் குமாரர் இருந்தாங்களே 11 பிள்ளைங்க, யாக்கோபுடைய ஆண் பிள்ளைங்க. அதுல யூதாவுடைய மனைவி இறந்துட்டா, இன்னொருத்த சிமியோனின் மனைவி கூட இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 46:10 ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. 46:10 சிமியோனுடைய குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாக்கின், சோகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல். அப்போ இந்த சிமியோன் கானானிய பெண்ணை திருமணம் பண்ணி இருக்கிறான். ஒருவேளை அவன் மனைவி மறிச்சிருக்கணும், ஆகையினால பண்ணி இருக்கலாம் கானானிய பெண்ணை அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 6, காரணம் 2, ஸ்தேவான் 75 என்று கணக்கிட்டு இருந்தால் அது எகிப்தில் பிறந்த யோசேப்பின் குமாரரான மனாசே மற்றும் எப்ராயிம் என்பவர்களுக்கு பின்னாட்களில் பிறந்த யோசேப்பின் பேர பிள்ளைகள் 5 பேரை கணக்கிட்டு சேர்த்திருக்கலாம். என்னாகுமோ 26 அந்த முழு லிஸ்டும் இருக்குது. கவனிக்கணும், யோசேப்புக்கு எகிப்துல 2 பிள்ளைங்க பிறந்தாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் என்னாகமும் 26 விளக்கமா சொல்லப்படுது. பெரிய பெயர் பட்டியல். அந்த பெயர் பட்டியல்ல எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் பிறந்த பிள்ளைங்களை சொல்லுது. ஒருவேளை அந்த பிள்ளைங்களும் யாக்கோபினுடைய வித்தா இருக்கிறதுனால இந்த 75 சேர்த்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வர 66 பேர பிள்ளைங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, பேர பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல யோசேப்பினுடைய பிள்ளைகளும் யோசேப்பினுடைய பேர பிள்ளைகளையும் இதுல சேர்த்திருந்தா இந்த 75 கணக்கு வந்திருக்கும். ஸ்தேவான் அங்க ஆதியாகமம் 46 படிச்சிருக்கணும். ஸ்தேவான் என்னாகமும் 26 படிச்சிருக்கணும். ஆகையினாலதான் அவருடைய செய்தியில 70 பேர்ன்றத 75 பேர் அப்படின்னு கூட்டி பேசுறாரு. தப்பு இல்லை. எல்லாருமே யாக்கோபின் குடும்பத்தில் வர, வித்தில் வர, கிளையில் வர, குடும்பத்துக்குள்ளே வர ஒரு குடும்பத்தினுடைய கிளைகள், வம்சம். அப்போ இது எண்ணிக்கையில வந்த தவறு இல்லை. அவர்கள் கூர்ந்து படிச்சு எண்ணி யோசித்து கவனிச்சு கணக்கிட்டு போட்ட எண்ணிக்கையில் வந்த முடிவு. ஒருவேளை ஆதியாகமம் 46 உங்களுக்கு எண்ணிக்கையை கூட்டி இன்னும் பெருக்கி பண்ணணும்னா என்னாகும் 26க்கு இன்னும் நிதானமா படிக்கலாம். ஆனா இன்னும் அதிகமான பெயர்கள் அதில் இருக்குது. ஆக இந்த 70, 75 என்பது முக்கியமானது. இன்னொரு காரியம், இந்த ஆதியாகம புஸ்தகத்துல நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். 12 ரொம்ப முக்கியம். அதே போல 70 ரொம்ப முக்கியம். 12 கோத்திர பிதாக்கள், 12 கோத்திரங்கள், 12 நியாயாதிபதிகள் அப்படி சொல்றோம். அதே மாதிரி 70 என்பது கூட வேதத்துல ரொம்ப முக்கியம். இந்த ஆக்கியோன் மோசே ஆதியாகமத்தை எழுதுறப்ப இந்த ரவுண்ட் நம்பரை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எக்ஸ்ட்ரா சேர்க்கல? ஏன் 70க்கு மேல போயிருக்க மாட்டாங்களோ? அந்த பேரன், பேத்தி, மகள்கள், மனைவிகள், பெண்கள் எல்லாரும் சேர்த்து இருந்தா இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்குமே. அப்போ இவ்வளவுதான் போனாங்களா அப்படின்னா, வம்ச அட்டவணையில ஆண்களுக்கு முக்கியத்துவம், பெண்களுக்கு இல்லை. அதே போல எண்களை ரவுண்ட் அப் பண்றதுல எபிரேய பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கமா கணிக்கப்படுது. பாருங்க, 12 கோத்திர பிதாக்கள் ரவுண்ட் நம்பர். 70 தலைவர்கள் என்பது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். 70 என்பது வேதத்துல ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 10 70 தேசங்கள், அங்க ஒரு ரவுண்ட் அப். என்னாகும் 11-16 70 மூப்பர்கள், 2 4 36 21 70 வருட சிறை,
தானியேல் 9:24 70 வாரங்கள். இயேசு சீஷர்கள் அனுப்பிய போது 70 சீடர்கள். லூக்கா 10:1. இதனால 70 முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. இதுல செப்டுவஜென்ட் மொழிபெயர்த்தவங்க 70 பேரு, சனகரிப் சங்கத்தின் உறுப்பினர்கள் 70 பேரு. அப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாருமே 70 முக்கியமா நினைக்கிறாங்க. ஆகையினாலதான் 46ஆம் அதிகாரத்துல 70 என்ற வட்ட எண்ணு முக்கியமா கணிக்கப்படுகிறது. யூதர்களுடைய பாரம்பரிய கணக்கு. ஓகே, பகுதி 3. யோசேப்பு யாக்கோபு 2 பேரும் சந்திக்கிறாங்க. 46ஆம் அதிகாரம் கடைசி பகுதி. இந்த 46ஆம் அதிகாரம் கடைசி பகுதி. யோசேப்பு யாக்கோப சந்திக்க கிளம்புறான். இப்போ 2 பேரும் வராங்க. கானான்ல இருந்து யாக்கோபினுடைய குடும்பம் கிளம்பி வந்தாச்சு எகிப்துக்கு. இந்த செய்திய போய் அறிவி அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு யூதாக்கு. யூதா, நம்ம வந்துடுறோம், கிளம்பியாச்சு, போய் நீ யோசேப்புக்கு முன்னாடி போய் வேகமா போய் சொல்லு. ஏன்னா நான் பிள்ளைங்க பேரன் பேத்தி சிறு பிள்ளைங்க ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டிட்டு வரணும், கொஞ்சம் மெல்ல வரேன், நீ வேகமா போய் யோசேப்புக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. யூதா கிளம்பி போறான். யாக்கோபினுடைய பல பிள்ளைகள்ல பேச்சு கண்ணியமும் நல்ல விதமா இருக்கக்கூடிய பேசக்கூடியவன் யூதா. ஆகையினாலதான் யூதா யோசேப்பினிடத்திலும் பேசினா. இப்போ யாக்கோபு யூதாவை அனுப்பி நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றான். யூதா கிளம்பி போறான், யோசேப்பு கிட்ட சொல்றான். யோசேப்பு அப்பா வராருன்ற செய்தியை கேட்டதும் சகல பரிவாரங்களை கூட்ட சொல்றான். எகிப்துல யோசேப்பு புறப்படுறான். அதுல வேற ஒரு பின்னணியில இருக்கிற செய்தி என்ன சொல்லுதுன்னா, இந்த செய்தி ஊருக்கெல்லாம் சொல்றாங்களாம். யோசேப்புடைய அப்பா வராராம், குடும்பத்தார் வராங்களாம் அப்படின்னு எல்லாருக்கும் பறைசாற்றப்படுதாம். அப்போ வீதியில என்ன பண்றாங்க, ரதங்கள் எல்லாம் சரி செய்து நிறுத்துறாங்களாம். எல்லா ரதங்களும் வரிசையா நிக்குது. யோசேப்புடைய ரதங்கள் நிறுத்துது. பெண்கள் வீதிகளில் எல்லாம் மாடியில ஏறி மலர்களை கையில ஏந்தி வச்சிருக்கிறாங்களாம். முன்னாடி இசை கருவிகள் வாசிக்கிறவங்க நிக்கிறாங்களாம். பின்னாடி போர் சேவர்கள் நிக்கிறாங்களாம். அதுக்கு பின்னாடி ரதங்கள் நிக்குதாம். அதுக்கு பின்னாடி யோசேப்பின் ரதம் நிக்குதாம். இப்போ எல்லாரும் வரிசையா அப்படியே ஆர்ப்பரிச்சு போறாங்களாம். இந்த ஆரவாரம் அதிர்ச்சி சத்தம் பூமியை அதிர பண்ணும்படியா இருக்குதாம். ஊர் எல்லாருக்கும் முழக்கம் விடுறாங்க, யோசேப்பினுடைய அப்பா வராரு, குடும்பத்தார் வராரு அப்படின்னு சொல்ற சத்தம் எல்லாருக்கும் கேக்குதாம். எதிர அந்த சிறு கூட்டம் கானான்ல இருந்து வருது. யோசேப்பு ரதங்களோட பரிவாரங்களோட இசை வாசிக்கிற மக்களோட போர் வீரர்களோட எகிப்துல இருந்து போறான். எதிர அந்த சின்ன கூட்டம் பாக்குது. பார்த்தா ஒரு பெரிய எகிப்திய சேனை வர மாதிரி வருது. அதனால யாக்கோபின் குடும்பத்தார் அப்படியே நிக்கிறாங்க அங்க. என்னடா அது, நம்ம எகிப்துக்கு போனோம்னு வந்தோம், எகிப்துக்கு உள்ள வந்ததும் ஒரு பெரிய சேனை வருது, இசை வாசிக்கிறாங்க, ஒரே படைபலமா இருக்குது, ஜனங்கள் வராங்க அப்படின்னதும் இந்த கானான்ல இருந்து வந்த கூட்டம் அங்கேயே ஸ்லோ பண்ணி நிக்குது, அப்படியே பாக்குது. அந்த எதிர எகிப்துல இருந்து வந்த சேனை ரதம் ஊர்வலம் ரதங்கள் யோசேப்போட வர அந்த கூட்டம் அப்படியே வருது. அவங்க தூரத்துல நின்னுட்டதும் அதை யோசேப்பு பார்க்கறான். உடனே தன்னுடைய ரதத்தை விட்டு யோசேப்பு இறங்கிடுறானாம். இறங்கிட்டு தன் தகப்பனார் இருக்கிற இடத்தை நோக்கி நடந்து போறானாம். யோசேப்பு ரதத்தை விட்டு இறங்கி காலோட நடக்கிறாரு அப்படின்னு கூட இருந்த படை வீரர்கள், ராணுவ தளபதிங்க, ரதத்துல வந்த எல்லா வீரர்களும் உடனே ரதத்தை விட்டு இறங்கிடுறான். இறங்கிட்டு அந்த திசையை நோக்கி நடக்கிறாங்க. யோசேப்பு நடந்து போறான். அவங்க அப்பா அங்கேயே நிக்கிறாரு. 2 பேரும் பார்க்கறாங்க. 2 பேர் கண்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நோக்கமா இருக்குது. யோசேப்பு கிட்ட நடந்து போறான். அப்பா கண்ணுக்கு தெரியறாரு.
நடுவுல நிக்கிறாரு. அவன் கண்கள் கலங்குது, கைகள் நடுங்குது, உதடுகள் அப்படியே தடுதடுத்து உதறுது. ஏன்னா அப்பாவை 20 வருஷம் கழிச்சு பார்க்க போறான். அப்படியே வேகமா நடக்கிறான். நடந்து நேரா போய் அப்பாவை முன்ன நின்று அப்பாவை அப்படியே கட்டி பிடிச்சி 2 பேரும் ஓன்னு அழறாங்க. இந்த அழுகையை பார்க்கிற எல்லாரும் தூரம் நின்று அப்படியே அழறாங்க. யாருமே பேசல. ஏன்னா அப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டி பிடிச்சி, கழுத்தை கட்டி பிடிச்சி, அப்பாவும் முகங்கள் நனையுது, மகனுடைய முகம் நனையுது, தேம்பி அழறான். 20 வருஷம் கழிச்சு ஒரு பக்கம் மகனை பார்க்கிற ஆச்சரியம், இன்னொரு பக்கம் மகனுடைய அந்த ஆரவாரங்களை பார்க்கிற ஆச்சரியம், அந்த கனத்துக்குரிய ராஜாவுக்குரிய மகிமையில பையனை பார்க்கிறான். 2 பேரும் அழறாங்க. சுத்தி இருந்தவங்க அழறாங்க. ரொம்ப நேரம் அழுது கண்களை தொடச்சி ஒவ்வொருத்தரும் நலம் விசாரிக்கிறாங்க. யாக்கோபு சொல்றான், நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல, நான் சாகரத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டேன், இனிமே நான் செத்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அங்க இருந்திருப்பாங்க எல்லா பிள்ளைங்களும், ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சிருப்பாங்க. இப்போ யோசேப்புக்கு இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் யாருன்னு தெரியாது. எல்லாரும் கிட்ட வந்து அவனை தொட்டு இருக்கும், எல்லாரையும் அவன் கட்டி அணைச்சிருப்பான், முத்தமிட்டு இருப்பான், பேசியிருப்பான். இந்த ஜனங்களை அப்படியே வரவேற்று எகிப்துக்கு கொண்டு போய் இருப்பான். கொண்டு போய் சொல்றான், வழியில அந்த குடும்பத்தோட பேசுறான், பாரு நான் பார்வோனுகிட்ட பேசுறேன், நீங்க என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க தொழிலை குறிச்சு பதில சொல்லி கொடுக்கிறான். எப்படி நீங்க பார்வோனிடத்துல நடந்து கொள்ளணும் அப்படின்னு. இப்பதான் நீங்க 29ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். வாசிப்போம் 29 யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்தில் இருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். அவங்களுக்கு அறிவுரை சொன்னா, தொழில் சம்பந்தமா என்ன சொன்னா? பகுதி 3 யோசேப்பு யாக்கோபை சந்திச்சு பேசியது. யாக்கோபு தனக்கு முன் யூதாவை யோசேப்பின் இடத்துல அனுப்பினான். ஆதியாகமம் 46:28. நம்பர் 2, யோசேப்பு புறப்பட்டு வந்து யாக்கோபை சந்தித்தான். ஆதியாகமம் 46:29-30. நம்பர் 3, யோசேப்பு தன் சகோதரருக்கு தொழிலை பற்றி அறிவித்தான். ஆதியாகமம் 46:31-34. அப்போ எதுக்காக அந்த தொழிலை பத்தி சொன்னான்னா, எகிப்தியருக்கு மேய்ப்பர்கள் என்ற அருவருப்பு. ஏன்னா எகிப்தியர்கள் இந்த ஆடு மாடுகளை தெய்வங்களா வணங்கினாங்க. கானானியர், யாக்கோபின் குடும்பம் அப்படி வணங்கல. ஆடு மாடுகளை அவங்க பலியிட்டாங்க, தோலை ஆடையா தச்சு போட்டாங்க. ஆகையினால எகிப்தியர் இதை அருவருத்தாங்க. அவங்க வழிபடுற தெய்வங்களை அடிக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கல. மிருகங்களை அவங்க தெய்வங்களா வணங்குறதுனால யாக்கோபின் குடும்பம் அப்படி வணங்காததுனால எகிப்தியருக்கு மேய்ப்பர்கள்னா அருவருப்பா இருந்துச்சு. இந்த கடைசி பகுதி சொல்ற காரணங்கள் என்னன்னா, நான் உங்களை பார்வோன்கிட்ட கொண்டு போவேன், நீங்க தொழில் சம்பந்தமா அவர் பேசினா இந்த பதில் தான் சொல்லணும். எங்க முற்பிதாக்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் பின்னணியும் நாங்கள் மேய்ப்பர்கள் தொழிலை தான் பார்த்தோம். ஏன்னா இந்த ஊர்ல மேய்ப்பர்கள்னா பிடிக்காது, ஆனாலும் நீங்க இருக்கிறத சொல்லுங்கன்னு. இந்த கடைசி பகுதியில
தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னன்னா, எல்லார்கிட்டையும் எப்பவுமே நிஜத்தையும் உண்மையும் கூச்சப்படாத பேசுங்க, வெக்கப்படாத பேசுங்க, மறைக்காத பேசுங்க. அப்படின்ற ஒரு உண்மையை யோசேப்பு தன் சகோதரருக்கு சொல்லி கொடுக்கிறான். எகிப்தியருக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பு தான். இவங்க செய்யற தொழில் மேய்க்கிற தொழில் மாத்திக்கல. பார்வோனிடத்துல மாத்தி சொல்லல, வேற தொழிலை சொல்லல. நாம அப்படி சொல்லி இருக்க மாட்டோம், நம்ம மாத்தி சொல்லி இருப்போம். ஆனா யோசேப்பு பாருங்க, எங்குமே உண்மையை பேசினா அவங்களுக்கும் உண்மையை சொல்லி கொடுத்தான். அவங்க சகோதரர்கள் கூட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழக்கத்தை யோசேப்பு அவங்க பிரதர்ஸுங்களுக்கு சொல்லி கொடுக்கிறான். உண்மையை பேசினா, வெளிப்படையா பேசினா, இருக்கிறத பேசினா, மறைக்காத பேசினா எப்பவுமே மக்கள் மதிப்பாங்க. நல்ல மக்கள் மதிப்பாங்க. பொய் சொல்லுகிறவனுக்கு உண்மையை பேசினா பிடிக்காது, அநீதி உள்ளவனுக்கு நீதியை பேசினா பிடிக்காது. நான் சொல்லுவது, பார்வோன் நல்லவன், ஆகையினால அவன் உண்மைக்கு மதிப்பளித்தான். இந்த அதிகாரம் உண்மையை பேசணும் அப்படின்ற செய்தியை சொல்லி முடிக்குது. இந்த அதிகாரம் உன் தொழிலில் எப்பவுமே இருக்கிறத சொல்லு, இருக்கிறத செய், அதை எல்லாருக்கும் கூச்சப்படாத சொல்லு அப்படின்னு சொல்லி முடிக்குது. இந்த அதிகாரம் உண்மை உள்ள ஒருவன் மற்றவங்களுக்கும் எப்பவுமே இருக்கிறத உண்மையா சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கும்படி சொல்ற அதிகாரம். இந்த அதிகாரம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிற அதிகாரம். இந்த அதிகாரம் நீங்க என்ன தொழிலை செஞ்சாலும் வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, இருக்கிறத கௌரவமா செய்யுங்க, சொல்லுங்கன்னு சொல்ற அதிகாரம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் சொல்லும் பாடம் என்ன? நம்பர் 1, எப்பொழுதும் பயணப்படும் முன் தேவனிடம் ஜெபம் பண்ணிவிட்டு பயணப்படு. யாக்கோபு தான் அதை செஞ்சாரு. போய் பலியிட்டு ஜெபம் பண்ணிட்டு பிரயாணப்பட்டாரு. எப்பவுமே நீங்க எங்க பயணம் போனாலும் ஜெபம் பண்ணணும். இதுதான் இந்த அதிகாரம் சொல்லி கொடுக்கிற பாடம். எங்க போனாலும், வீட்டை விட்டு வெளியே போனாலும், கடை வீதிக்கு போனாலும், பள்ளி கல்லூரி வேலை தொழில் எங்க போனாலும் நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன கணம் கர்த்தருக்கு இடம் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போனோம். அதை தான் யாக்கோபு சொல்லி கொடுக்கிறாரு. நம்பர் 2, பயப்படும் போது தேவனது வாக்குத்தத்தங்களை நினைத்து கொள்ளுங்கள். பயம் வந்துச்சுன்னா பதறாதீங்க, வாக்குத்தத்தங்களை எடுத்து படிங்க. வாக்குத்தத்தங்கள் எங்கெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்குதோ அதையெல்லாம் வாய் விட்டு வாசிங்க, தைரியமா அறிக்கை பண்ணுங்க. யாக்கோபின் தேவன் உன்னுடைய தேவன். யாக்கோபின் வாக்குத்தத்தங்கள் உனக்கு சொந்தம். ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமின் பிள்ளைக்கு சொந்தம். ஆகவே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்து பயப்படும் போது, சோர்ந்து இருக்கும் போது, கவலைப்படும் போது, தனியா இருக்கும் பொழுது, அஞ்சும் பொழுது நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை வாய் விட்டு அறிக்கை செஞ்சு சொல்ல பழகினால் தைரியம் கிடைக்கும். நம்பர் 3, உன் தொழில மட்டாக எண்ணாதே. நீ செய்யற தொழில சீப்பா நினைக்காத, செய், தைரியமா செய், கௌரவமா செய். 4 பேருக்கு முன்னாடி சொல்ல வெக்கப்படாத. அது டெம்பரவரி வேலையா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், சின்ன சம்பளமா இருக்கலாம். கடவுள் உனக்கு கொடுத்த வேலையை கௌரவமா சொல்லு, தைரியமா சொல்லு, வெக்கப்படாத சொல்லு, கூச்சப்படாத சொல்லு, மறைக்காத சொல்லு. நம்பர் 4, உன்னுடையவர்களுக்கு உண்மையை பேச கற்றுக்கொடு. நீ பேசு, மற்றவர்களை பேசும்படி பழக்கவை. நீ பேசுவதை மற்றவர்கள் பார்க்கட்டும், அவங்களும் கற்றுக்கொள்ளட்டும். நீ, உன் குடும்பம் எல்லாம் உண்மை உள்ள குடும்பமா இருக்கட்டும். நம்பர் 5, முழு குடும்பமும் முன்னேறுவதற்கு நீ உதவி செய். நீ முன்னேறி இருந்தா, மேல இருந்தா, செட்டில் ஆயிட்டு இருந்தா, நல்ல ஸ்தானத்துல இருந்தா, உனக்கு கீழே இருக்கிறவங்க, உன் வீட்டார் எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் உயர்த்த வேண்டியது, உயர்வதற்கு உதவி செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. யோசேப்பு செய்த மாதிரி நீ செய். யோசேப்பு அதிபதியா இருந்தான். ஆடு மேய்க்கிற தொழில் செய்த தன் சகோதரர்களை அணைத்து கொண்டு இடம் கொடுத்து அவர்களுக்கு வாழ வைக்க வழி செய்தான்.
ஆதியாகமம் 46. இந்த பாடங்களை நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொடுக்குது. இந்த பாடங்களை கடைபிடிக்க கடவுள் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. பரலோக பிதாவே, இந்த ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் எங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தொழிலிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம்பா. இதை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இதை பயிற்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு எங்களுக்கு கிருபதாரம். இந்த அதிகாரத்தில் உள்ள ஆழங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆழங்களை கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யட்டும். இன்று வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். என் சத்தத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை யோசேப்பு உயர்த்தியது போல நடத்தும். யாக்கோபின் குமாரருக்கு கை கொடுத்தவர்களை வாழ வைத்தது போல இவர்களையும் குமாரரையும் குமாரத்திகளையும் வாழ வைங்க ஆண்டவரே. கர்த்தர் அவர்களோடு கூட செல்லும். அவர்களுக்கு தயை செய்யும், ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.